சவுதி அரேபியாவில் உள்ள இஸ்லாமியர்களின் புனித ஸ்தலமான மெக்கா மசூதியின் மேல்புற கட்டிடத்தில் இருந்து ஒருவர் கீழே குதித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அந்த வேளையில் அங்கு கண்காணிப்பு பணியில் இருந்த பாதுகாவலர் அந்த நபரை கேட்ச் பிடித்து தரையில் விழாமல் தடுத்திருக்கிறார். இதில் 2 பேரும் படுகாயமடைந்த நிலையில் அந்த வீடியோ இணையதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்லாமியர்களின் புனித ஸ்தலமாக சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான இஸ்லாமியர்கள் புனித பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்தியாவிலிருந்து ஏராளமானோர் சென்று வருகின்றனர். இந்த நிலையில்தான் மெக்கா மசூதிக்கு சென்ற இஸ்லாமியர் ஒருவர் திடீரென்று தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். வாழ்க்கையில் விரக்தியடைந்த அவர் மசூதியின் மேல் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்திருக்கிறார். திடீரென அவர் மசூதியின் மேலிருந்து கீழே குதித்தார். அப்போது மசூதியின் தரைத்தளத்தில் சவுதி அரேபியாவின் பாதுகாவலர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். மசூதியின் மேல்புறத்திலிருந்து கீழே குதித்த நபர் அந்தரத்தில் பறந்து வருவதை பார்த்து பாதுகாவலர் உடனடியாக அவரை கேட்ச் பிடித்தார். மேலும் எடை தாங்க முடியாமல் உடனடியாக இருவரும் தரையில் விழுந்தனர். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் இருவரையும் மீட்டனர். தற்கொலைக்கு முயன்றவர் மற்றும் காப்பாற்றிய பாதுகாவலர் ஆகியோர் காயமடைந்திருக்கிறார்கள். இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் பற்றி எமிரேட் ஆஃப் தி மெக்கா ரீஜியன் உறுதி செய்திருக்கிறது. இது பற்றி அதன் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் மேல்தளத்திலிருந்து குதித்த நபரை கீழே விழாமல் மசூதியின் பாதுகாப்புக்கான சிறப்பு பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர் காப்பாற்றினார். இதில் அந்த பாதுகாவலர் காயமடைந்தார் என கூறப்பட்டுள்ளது. இது பற்றி சவுதி உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், மெக்கா சிறப்பு பாதுகாப்பு படை வீரர் சிறப்பாக செயல்பட்டார். தற்போது இருவரும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். அனைத்து சட்ட நடைமுறைகளும் இந்த விவகாரத்தில் பின்பற்றப்படும் என கூறியுள்ளது. இது பற்றி அந்த மசூதியின் தலைமை இமாம் அப்துல் ரஹ்மான் அஸ்-சுடாயிஸ் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், புனித ஸ்தலத்தின் புனிதம் மதிக்கப்பட வேண்டும். யாத்ரீகர்கள் விதிமுறைகளை பின்பற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் வழிபாட்டில் மட்டுமே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்களது சொந்த கைகளால் உங்களையே அழிவில் தள்ளிக் கொள்ளாதீர்கள் என்று குரானில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என கூறியிருக்கிறார். Subscribe to One India and never miss an update.